Long years ago, we made a tryst with destiny, and now the time comes when we shall redeem our pledge, not wholly or in full measure, but very substantially. At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. Without these famous words of Jawaharlal Nehru, no Independence Day function would be complete. தேசம் மீது நேசம் கொண்ட சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்து. இன்று 74வது சுதந்திர தினம். தாயின் மணிக்கொடியை தலை தாழ்த்தி கரங்கூப்பி வணங்குகிறோம். சும்மா கிடைத்ததா சுதந்திரம்? ஆயிரம் ஆயிரம் பேர் அடிபட்டும் உதைப்பட்டும் சிறைப்பட்டும் உடல் சிதைக்கப்பட்டும் தாம் இன்னுயிரை ஈந்தும் அல்லவா கிடைத்தது சுதந்திரம். உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம். அதை பற்றி உரையாட்ட வந்திருக்கும் இன்றைய பேச்சாளரை வரவேற்க திரு ஜே ரவீந்திரன் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம் பீட்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்று 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் திரு பீட்டர் அல்போன்ஸ் வழக்கறிஞர், முன்னாள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அன்போடு வரவேற்கிறேன். எங்களின் அழைப்பை ஏற்று இன்று பேச ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. திரு பீட்டர் அல்போன்ஸை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வசீகரமான பேச்சாளர். அவர் வசீகர குரலில் எல்லோரையும் மயக்கி விடுவார். சமுதாய கருத்துக்களானாலும் சரி, அரசியல் கருத்துக்களானாலும் சரி, இலக்கிய கருத்துக்களானாலும் சரி, எல்லாவற்றிலும் தான் பேசுவதை எல்லோரும் கேட்க வைத்து எல்லோரையும் மயக்கி விடுவார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சீரிய தொண்டனாவார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் அணுக்க தொண்டர்கள் மிக முக்கியமானவர். அவரை இன்று அன்போடு பேச அழைக்கின்றேன். சரியா இருக்கா சார்? சரியா இருக்கு சார், சரியா இருக்கு சார். யூ கேன் கோ அஹெட் சார். ஓகே. என் அன்பிற்குரிய நண்பர்களே, அருமை நண்பர் ரவீந்திரன் அவர்கள் அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். பல முறைகளாக அவர் தொடர்ந்து ஏற்பாடு செய்து வருகின்ற இந்த காணொலி காட்சி வழியான சந்திப்புகளில், அரங்குகளில், கருத்தரங்குகளில் உரையாற்ற வேண்டும் என்று அவர் 2-3 முறை வேண்டுகோள் வைத்த போதும் கூட எனக்கான அந்த வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு இந்த நல்ல நாள் என்று கிடைத்திருப்பதற்காக நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லோரையும் இந்த நல்ல நாளிலே சந்தித்து பழைய இனிய நினைவுகளை, வழக்கறிஞராக பணியாற்றிய நாட்கள், சென்னை சட்டக்கல்லூரியிலே மாணவராக இருந்த நாட்கள், சில பழைய மாணவர்களை நான் பார்க்கிறேன். அந்த நினைவுகளோடு இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பும், நம்முடைய உணர்ச்சிகளை, நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கிடைத்த வாய்ப்புக்குமாக என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தேசத்தினுடைய 74வது சுதந்திர தினம் என்று அறிமுகப்படுத்திய அன்பிற்குரிய சகோதரி குறிப்பிட்டார். 74 ஆண்டுகள் இந்த சுதந்திர தீபத்தை அணையாமல் காப்பாற்றி எடுத்து வந்ததே ஒரு மிகப்பெரிய சாதனை. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்மோடு சுதந்திரம் பெற்ற பல நாடுகளிலே இன்று செயல்படும் ஜனநாயகம் இல்லை. A liberal democracy is no more in vogue in those countries which got obtained independence on the same day we got independence. ஆனால் எல்லா விதமான உரிமைகளோடு, சுதந்திரத்தோடு இந்த சுதந்திர திருநாட்டை தொடர்ந்து வழிநடத்தி வந்திருக்கிறோம் என்பதையும், ஒரு அரசியல் சாசன சட்டத்தை 70 ஆண்டுகள் வெற்றிகரமாக அதை காப்பாற்றி வந்திருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய சாதனை. ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன். 1951 சர் ஐவன் ஜெனிங்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அரசியல் சாசன சட்ட அறிஞர் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். உலகத்தினுடைய பல நாடுகளிலே அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. இந்திய அரசியல் சாசனத்தை சட்டத்தை பற்றிய 3 நாள் கருத்தரங்கிலே அவர் கலந்து கொண்டார். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞரும், அரசியல் சாசன சட்டத்திலே அமர்ந்து அதனை உருவாக்கி தந்த பிதாமகரில் ஒருவருமான அவர் கூட 3 நாட்கள் அந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்டு
சார் ஐவன் ஜென்னிங்ஸ் அவர்கள் பேசிய ஒவ்வொரு கருத்துக்களையும் குறிப்பில் எடுத்துக் கொண்டார் என்று நமக்கு பழைய கால தகவல்கள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த கருத்தரங்கிலே கலந்து கொண்ட சார் ஐவன் ஜென்னிங்ஸ் சொன்னார், the Indian constitution is too rigid, too long, and it will not serve the test of time என்று சொன்னார். இந்திய அரசியல் சாசன சட்டம் என்பது மிக நீண்ட அரசியல் சாசன சட்டமாக இருக்கிறது. பல தெளிவான தெளிவற்ற கருத்துக்களை கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசியல் சாசன சட்டம் காலத்தினுடைய சோதனையை ஏற்றுக்கொள்ளுமா என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்று சார் ஐவன் ஜென்னிங்ஸ் 1951 சென்னை பல்கலைக்கழகத்திலே சொன்னார். அதே டாக்டர் ஐவன் ஜென்னிங்ஸ் அதற்கு பிறகு 1960களிலே இன்று ஸ்ரீலங்கா என்று அழைக்கக்கூடிய சிலான் என்று அந்த அழைக்கக்கூடிய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை அவர் அதை வடிவமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்ட போது எல்லோரும் உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர், அரசியல் சாசன சட்ட விற்பனர் ஜென்னிங்ஸ் அவர்கள் வடித்து தந்த அரசியல் சாசன சட்டம் என்று பெருமையாக சொன்னார்கள். ஆனால் அந்த அரசியல் சாசன சட்டம் 6 ஆண்டுகள் கூட அந்த அரசியல் சாசன சட்டம் உயிரோடு இல்லை. என் அருமை நண்பர்களே, உலகத்திலே இருக்கிற பல நாடுகளுடைய அரசியல் சாசன சட்டங்கள், ஏறக்குறைய 792 அரசியல் சாசன சட்டங்கள் 1789 2006 வரை உருவாக்கப்பட்ட பல்வேறு நாடுகளுடைய அரசியல் சாசன சட்டங்களை பற்றி சிகாகோ பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி செய்து இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய சராசரி வயது என்ன, எத்தனை ஆண்டுகள் ஒரு அரசியல் சாசன சட்டம் உயிரோடு செயல்படக்கூடிய ஜனநாயகமாக இருக்கும் என்கிற அந்த கணக்கெடுப்பை நடத்திய போது உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லுகிறேன். 792 அரசியல் சாசன சட்டங்களிலே 518 அரசியல் சாசன சட்டங்கள் நடுவிலே மாற்றப்பட்டு விட்டன. 82 அரசியல் சாசன சட்டங்களை நிறுத்தி வைத்து விட்டார்கள். they were suspended. 110 அரசியல் சாசன சட்டங்கள் தான் உயிரோடு செயல்படக்கூடிய அரசியல் சாசன சட்டமாக இருக்கிறது. இதை கணக்கு போட்டு பார்த்து ஒரு அரசியல் சாசன சட்டத்தினுடைய சராசரி வயது என்ன என்று அவர் கணக்கு போட்டு பார்த்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உலகத்தினுடைய அரசியல் சாசன சட்டங்களுடைய சராசரி வயது 17 ஆண்டுகள் தான். 17 ஆண்டுகளிலே அந்த அரசியல் சாசன சட்டம் மாற்றி அமைக்கப்படுகிறது, அல்லது திருத்தப்படுகிறது, அல்லது நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஆனால் இந்திய அரசியல் சாசன சட்டம் அது முழுக்க முழுக்க ஒரு சுதேசி தயாரிப்பு. இந்த சட்டத்தை வடிவமைப்பதற்காக உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய அரசியல் சாசன சட்ட அறிஞர்களை அமெரிக்காவிலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து, ஜனநாயகம் பிறந்த கிரேக்க தேசத்தில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து இந்த அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையினை அன்றைக்கு நம்மை வழிநடத்தி தந்த தலைவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது மகாத்மா காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த அரசியல் சாசன சட்டத்தை வடித்து தரக்கூடிய அற்புதமான ஞான புலமையும் தெளிந்த ஞானமும் உள்ள பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருக்கின்ற போது எதற்காக வெளிநாட்டிலிருந்து அறிஞர்களை தேட வேண்டும் என்று கேட்டார்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த மிகப்பெரிய கடமையை உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய, புகழக்கூடிய ஒரு அரசியல் சாசன சட்டத்தை வடித்து தரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கையிலே கொடுத்தார்கள். அந்த பொறுப்பை அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தார்கள். இன்று காலத்தை வென்ற அரசியல் சாசன சட்டமாக நம்முடைய அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது. உலகத்தினுடைய அரசியல் சாசன சட்டங்களினுடைய சராசரி வயதாகிய 17 ஆண்டுகளை புறக்கணித்து ஏறக்குறைய 70 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் 100 ஆண்டுகள் இந்த அரசியல் சாசன சட்டம் பயணிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தினுடைய கொடியை நம்முடைய செங்கோட்டையிலே ஏற்றி வைக்கின்ற போது இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் குறிப்பிட்ட அந்த செய்தியை நம்முடைய சகோதரி அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இட்ஸ் எ ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி. இதை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று நானும் 2 நாட்களாக என் மூளையை கசக்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த ட்ரிஸ்ட் என்கிற வார்த்தைக்கு என்னால் சரியான தமிழ் பதத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை போலவே டெஸ்டினி என்கிற வார்த்தைக்கும் என்னாலே சரியான தமிழ் பதத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை இங்க இருக்கிற வழக்கறிஞர் பெருமக்களிலே சிலர், தமிழ் ஆர்வம் புலமை கொண்ட சிலர் அதற்கான தகுந்த வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து தருவீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பதவியாக இருக்கும். அவர் சொல்லுகிறார்,
நீண்ட நெடிய நாட்களாக நம்முடைய விதி என்பதோடு உறவாடி ஒரு முடிவான முடிவுக்காக நாம் காத்திருந்த அந்த நாட்கள் இன்று வந்திருக்கின்றன. நாளை காலையிலே இந்தியா ஒரு சுதந்திரத்திற்காக கண்விழிக்கப் போகிறது என்று சொல்லுகின்ற போது அந்த சுதந்திரம் என்ன செய்ய போகிறது என்று சொல்லுகிறார். அந்த சுதந்திரம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் யாரை மேற்கோள் காட்டுகிறார்? இந்த தேசத்தினுடைய தந்தையாகிய மகாத்மா காந்தி அவர்களை நினைவு கூர்ந்து இந்த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் அவர் செஞ்சுரி என்று சொல்கிறார். இந்த தலைமுறையின், இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மனிதர். அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய கொள்கை என்ன? அவருடைய வேள்வி என்ன? இந்தியாவிலே இருக்கின்ற கடைசி இந்தியனுடைய கண்களில் இருந்து வருகிற கண்ணீரை துடைக்கின்ற வரை இந்த பணி தொடர வேண்டும். இந்த tear drops of the last Indian, the last drops. அதை நோக்கித்தான் இந்த சுதந்திரம் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். சுதந்திரத்தையே பார்க்காத நம்முடைய கவிஞர்கள் சுதந்திரத்தை பற்றி கனவு கண்டார்கள். நம்முடைய மண்ணிலே பிறந்த மகாகவி பாரதி பாடுவான், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பள்ளு பாடுவான். சுதந்திரத்தை கூட ஆனந்த சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சுதந்திரம் வேண்டும் என்று மட்டும் கேட்கவில்லை, கிடைக்கின்ற சுதந்திரம் ஆனந்த சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்முடைய இந்தியா பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய நோபல் பரிசு பெற்ற மகாகவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எப்படிப்பட்ட சுதந்திரம் கேட்கிறார்கள் என்று பாருங்கள். எங்கே மனது அச்சமின்றி இருக்கிறதோ, எங்கே தலைகள் நிமிர்ந்து நிற்கின்றனவோ, எங்கே உலகம் குறுகிய சுயநல சுவர்களால் உடைந்து போகாமல் இருக்கின்றனவோ, எங்கே அறிவு இலவசமாக கிடைக்கிறதோ, எங்கே வார்த்தைகள் உள்மனத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக வருகிறதோ, எங்கே மனது இடைவிடாத சிந்தனையும் உழைப்பாலும் விசாலம் அடைகிறதோ, என் இறைவா, அந்த சுதந்திரத்தின் மோட்சத்தில் என் தேசம் குளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற எதிர்பார்ப்பு, அவர் சுதந்திரத்திற்கு கொடுக்கிற அட்ஜெக்டிவ், அந்த சுதந்திரத்தை he qualifies the freedom. எங்கே மனது அச்சமின்றி இருக்கிறதோ, என்னுடைய சுதந்திர நாட்டிலே மக்கள் அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும். எங்கள் சுதந்திர நாட்டிலே மக்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். எங்கள் சுதந்திர நாட்டிலே சுயநல சுவர்கள் உடைந்து மக்கள் எல்லோரும் பொதுநல பார்வையோட கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் உண்மை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். மனதின் அடித்தளத்திலிருந்து உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்கே மனது இடைவிடாத சிந்தனையும் உழைப்பாலும் விசாலம் அடைகிறதோ, மக்கள் பரந்த மனம் கொண்டவர்களாக, விசால பார்வை கொண்டவர்களாக, பொதுநல நோக்கமால் மட்டுமே நிறைந்தவர்களாக இருக்கின்றார்களோ, எங்கே உழைப்பில்லாத செல்வம், உழைப்பில்லாத முன்னேற்றம், உழைப்பில்லாத வளர்ச்சி ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி என்று ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. என் நிறைவா, அந்த சுதந்திர மோட்சத்தில் என் தேசம் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி நம்முடைய கவிஞர்கள் எல்லாம் கனவு கண்ட இந்த சுதந்திரத்தை தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாடுகின்ற நாளிலே இந்த சுதந்திரம் என்பது நாம் எல்லோரும் பரவலாக நினைக்கக்கூடியது என்னவென்று சொன்னால், தேர்தலிலே வாக்களிப்பதும், தேர்தல் முடிந்த பிறகு ஒரு சில கட்சிகள் வெற்றி பெறுவதும், சில தலைவர்கள் பதவியிலே அமர்வதும், சில நண்பர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றுவது மட்டுமே சுதந்திரத்தினுடைய வெளிப்பாடு என்று நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் அந்த சுதந்திரத்தை வகுத்து தந்திருக்கிறது, வரையறுத்து தந்திருக்கிறது. அந்த சுதந்திரம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கின்ற 130 கோடி மக்கள், அன்று 30 கோடி மக்கள், இந்த 130 கோடி மக்களுக்கும் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, fraternity and freedom இவைகளை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. இவைகளை உறுதி செய்தால்தான் அது சுதந்திரமாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறது. இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் இந்த தேசத்திலே கொடுத்திருக்கின்ற அந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் fraternity, இந்த கூறுகளை வைத்துக் கொண்டுதான் இந்த சுதந்திரத்தை அளவிட வேண்டும். இந்த பல்வேறு வழக்கறிஞர் பெருமக்கள் இந்த அமர்விலே, கருத்தரங்கிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்திலே வழக்கறிஞருடைய பங்கு மகத்தானது. சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்திய தலைவர்களில் ஏறக்குறைய 95 விழுக்காட்டு பேர் வழக்கறிஞர்கள். எப்படிப்பட்ட வழக்கறிஞர்களாக இருந்தார்கள் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய கொலை வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 46 சுதந்திர போராட்ட வீரர்கள் அதில் குற்றவாளிகள். ஒரு வழக்கறிஞர் வாதாடி கொண்டிருக்கிறார்.
வாதாடி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞரை அவருடைய குமஸ்தா என்று அழைப்போம் அல்லவா, அவருடைய அட்வொகேட் கிளர்க், அவர் தட்டி பின்னாலே கூப்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு துண்டு சீட்டை கொடுக்கிறார். அதை எடுத்து பார்த்து விட்டு அதை தன்னுடைய கோட்டு பையிலே வைத்து விட்டு தொடர்ந்து வாதம் செய்கிறார். நீதிபதி வெள்ளைக்காரர், மதிய உணவு இடைவெளி. வெள்ளைக்கார நீதிபதி வழக்கறிஞரை பார்த்து கேட்டார், ஏதோ ஒரு அவசர தகவல் பார்த்தீர்களே, என்ன தகவல் என்று கேட்கிறார். அந்த வழக்கறிஞர் சொல்லுகிறார், வேறு ஒன்றும் இல்லை, என் மனைவி இறந்து விட்டாள் என்கிற தகவல் என்று சொல்லுகிறார். ஐயையோ, மனைவி இறந்து விட்டாள் என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக போயிருக்கலாமே, வழக்கை பாதியிலே நிறுத்திவிட்டு. அவர் சொல்லுகிறார், நான் வழக்கை பாதியிலே நிறுத்திவிட்டு போவதால் என் மனைவி உயிரோடு வந்துவிடப் போவதில்லை. ஆனால் தொடர்ந்து வாதாடினால் 46 சுதந்திர போராட்ட வீரர்களை நான் சிறைச்சாலைக்கு செல்லாமல் காப்பாற்றுவேன் அல்லவா என்று சொல்லுகிறார். அந்த நீதிபதி அவர்கள் எல்லோரையும் விடுதலை செய்கிறார். அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேல் என்கிற அந்த மாபெரும் வழக்கறிஞர் தான். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சமூக கடமையும் எவ்வளவு பெரிய அரசியல் கடமையும் எவ்வளவு பெரிய மனச்சாட்சியினுடைய உறுத்தலும் உந்துதலும் இருக்க வேண்டும் என்பதை நினைக்கக்கூடிய நாளாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய வரைவை, இந்த டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன், அதை அரசியல் சாசன சட்டசபை நிர்ணய சபையினுடைய பார்வைக்காக வைப்பார். அந்த பார்வைக்காக வைக்கின்ற போது அவர் ஒரு அறிமுக உரை ஆற்றுகிறார். என் அருமை நண்பர்களே, இந்த அரசியல் சாசன சட்டம் நிறைவேற்றப்பட்டு இது நடைமுறைக்கு வருகின்ற 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்தியா ஒரு முரண்பட்ட இந்தியாவாக இருக்கும். இந்தியா ஒரு முரண்பட்ட உலகத்திலே கண்விழிக்கும். எல்லோருக்கும் வாக்குரிமை கொடுக்க போகிறோம். இந்த நாட்டிலே இருக்கிற ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன், மாநில வேறுபாடுகள் இல்லாமல், மொழிகள் வேறுபாடு இல்லாமல், மதங்கள் வேறுபாடுகள் இல்லாமல், இனங்கள் வேறுபாடுகள் இல்லாமல் இந்தியன் என்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிறவன் அந்த 21 வயது அவர்கள் பெற்ற அத்தனை பேருக்கும் இந்த யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை என்கிற அந்த உரிமையை நாம் கொடுக்க போகிறோம். அந்த வாக்குரிமை கொடுக்கின்ற போது 130 கோடி மக்களும் ஒரே தராசிலே வைத்து நெருக்கப்படுவார்கள். அவர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வு என்பது அரசியல் அளவில் மட்டும்தான். ஒரு வாக்கு என்பதிலே ஒரு அரசியல் தளத்திலே அவர்கள் ஒரே நிறையிலே இருப்பார்களே ஒழிய, சமூக தளத்திலோ பொருளாதாரத்திலோ அவர்கள் ஒரே நிறையில் எடையில் இருப்பார்களா? Will it be the same for all on the economic platform, on the social platform? ஒரு ஓட்டு கிடைத்ததாலேயே ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் மேல் ஜாதிக்காரன் ஆகி விடுவானா? ஒரு ஓட்டு கிடைத்ததினாலேயே ரோடோரம் வகையற்று படுத்திருக்கிற அந்த குடிசை வாசி மாளிகையிலே வாழ்கின்ற அந்த எஜமானுக்கு ஈடாக மாறிவிடுவானா? ஆனால் இந்த அரசியல் சுதந்திரம் அந்த சமூக சுதந்திரத்தையும் அந்த பொருளாதார சுதந்திரத்தையும் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இந்த அரசியல் சுதந்திரம் நீண்ட நாட்களாக உயிர் வாழ முடியாது என்று பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார். இன்னைக்கு பல விஷயங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டே போகலாம். நமக்கு சில நேரங்களிலே இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை உணர்ந்து கொள்ள முடியாமல், தெரிந்து கொள்ள முடியாமல், சுதந்திர போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்றவர்களை பார்த்தெல்லாம் நமக்கு சில நேரங்களிலே மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. வரலாறு வளைக்கப்படுகிறது. சுதந்திர போராட்டத்திற்காக தங்கள் உயிரை மட்டுமல்ல, தங்கள் வாழ்க்கை முழுவதும் தியாகம் செய்த மாபெரும் தியாகிகள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு அந்த தலைவர்களே இந்த மண்ணில் வாழவே இல்லையோ என்பதை போன்ற ஒரு தோற்றம் எல்லாம் உருவாக்கப்படுகிறது. இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிற ஊடகங்கள், இந்த டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் மீடியா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஊடகம் ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒத்துக்கொள்கிறேன், வரவேற்கக்கூடியது. ஒரு காலத்திலே நாங்கள் எல்லோரும் எங்கள் அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற போது நாங்கள் கொடுக்கிற ஒரு அறிக்கை பத்திரிகையிலே வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய பத்திரிகை முதலாளியினுடைய ஆசிரியரும் அருளும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் அறிக்கையை அந்த பத்திரிகையிலே போடுவார்கள். அது அப்படியே டெவலப் ஆகும். ஒரு காலத்துல ஒரு 2 வரி செய்தியாக இருப்பது 2 பேரா செய்தியாக மாறி
2 பத்தி செய்தியாக மாறி என்று தலைப்பு செய்தியாக மாறுகிறதோ அங்குதான் மக்களுடைய கவனத்தை பெற முடியும். அதற்கு பிறகு தொலைக்காட்சிகள் வந்தது, வானொலி வந்தது. தொலைக்காட்சிகளுடைய உரிமையாளர்களும் தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியர்களும் நினைத்தால்தான் ஒரு அரசியல்வாதியை தூக்கி பிடிக்க முடியும். நான் சொல்லுகிற கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க முடியும். இன்றைய அருமை நண்பர்களே, இது உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனும் ஒரு பத்திரிகை முதலாளியாக இருக்கிறான். உலகமெங்கும் இருக்கின்ற ஒவ்வொரு இளம்பெண்ணும் ஒரு தொலைக்காட்சியை நடத்துகிறாள். யாரெல்லாம் கருத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் இதை போன்ற ஒரு செயலி இருந்தால் போதும். எந்த முதலாளியுடைய தயவும் இல்லாமல், எந்த பத்திரிகை ஆசிரியருடைய தயவும் இல்லாமல் கோடானு கோடி மக்களை சென்றடைய முடியும் என்கிற அளவிற்கு இந்த புதிய நவீன தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் வளர்ந்த அதே நேரத்திலே இந்த தொழில்நுட்பத்தினுடைய மற்றொரு பக்கம் என்னவென்று சொன்னால், எவ்வளவு தவறான கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை, ஃபேக் நியூஸ் என்று ஆங்கிலத்திற்கு சொல்கிறோம். இன்று நம்முடைய சுதந்திரத்திற்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இந்த ஃபேக் நியூஸ். ஒரு சிறிய தகவலுக்காக சொல்லுகிறேன். கடந்த 2 நாட்களாக இந்த ட்விட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்டிலே வருகிற சில செய்திகளை படிக்கின்ற போது எப்படியெல்லாம் செய்திகள் பரவப்படப்படுகின்றன, எப்படியெல்லாம் செய்திகள் உலாவிடப்படுகின்றன, எப்படிப்பட்ட செய்திகளை இளைஞர்கள் படிக்கிறார்கள். ஒரு நண்பர் ஹரிஷ் மூர்த்தி என்று அவருக்கு பெயர். அவர் தன்னுடைய ட்விட்டரிலே எழுதுகிறார், நான் வயலன்ட் ஸ்ட்ரகிள் பை காந்தி வாஸ் தி ஃபர்ஸ்ட் பாலிவுட் மூவி. இட் வாஸ் எ flop as proved by partition and murder of millions. But Gandhi got the credit and Nehru got the power. It was a massive joke played on Indian people. வன்முறை சத்தியாகிரக போராட்டம் பாலிவுட்டில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம். அது போனியாகவில்லை. தேச பிரிவினையும் அதனை தொடர்ந்த கொலைகளும் காந்தியின் தோல்விக்கு சான்று. ஆனால் காந்தி சுதந்திரத்திற்கான பெருமையை எடுத்துக்கொண்டார், நேரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். இது இந்திய மக்களை ஏமாற வைத்த மிகப்பெரிய நகைச்சுவை என்று எழுதுகிறார். அதை தொடர்ந்து அவரை வழிமொழிந்து ஒருத்தர் எழுதுகிறார். இவர் பேர் அமித் மிஸ்ரா. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், we need to shun political correctness and expose biggest scam of modern India, that Gandhi and Nehru got independence. In fact, the duo is responsible for destroying millions of lives for their self-image and greed. காந்தியினுடைய நேருவினுடைய பேராசைக்காக இந்த 2 பேரும் இந்தியாவில் இருக்கின்ற கோடான கோடி மக்களை பறிகொடுத்தார்கள் என்று பதிவு செய்கிறார். இன்னொருவர் எழுதுகிறார், இந்திய சுதந்திரம் என்பது இந்தியாவிலே இருந்து போராடிய தியாகிகளால் பெற்ற சுதந்திரம் அல்ல. அது 2வது உலக மகா யுத்தத்தின் நெருக்கடியின் காரணமாக, ஜப்பானில் விழுந்த அணுகுண்டின் காரணமாக, ரஷ்யாவில் ஏற்பட்ட வறுமையின் காரணமாக, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தினுடைய கஜானா காலியானதின் காரணமாக தன்னால் விளைந்த சுதந்திரத்தை இவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு தாங்கள் தான் பெற்றோம் என்று சொல்லுகிறார். என் அருமை நண்பர்களே, தியாகிகளை கொண்டாடாத நாட்டிலே தியாகிகள் பிறக்க மாட்டார்கள். ஊருக்கு உழைத்தவர்களை, உத்தமர்களை, சீருக்கு நாயகர்களை, சிந்தனையின் செல்வர்களை, இந்த நாட்டினுடைய எழுச்சிக்காகவும் பெருமைக்காகவும் தங்கள் மனைவி மக்கள் அத்தனையும் தியாகம் செய்த கோடான கோடி தியாகிகளை எல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய அந்த நல்ல நாட்களை நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டாமா? எப்படிப்பட்ட சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகள். பகத்சிங் என்று ஒரு மாபெரும் தியாகி. அவருடைய வாழ்க்கை வரலாறு எத்தனை பேருக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். தூக்கு மேடையினுடைய களத்திற்கு அழைக்கப்பட்ட போது அவனை பார்த்து கேட்கிறான், உனக்கு இறுதி ஆசை என்ன என்று கேட்கின்ற போது அவன் சொல்லுகிறான், என்னை ஒரு கிரிமினல், என்னை ஒரு குற்றவாளி போல என்னை தூக்கிலே போடாதே, என்னை உன் எதிரியாக நினைத்து துப்பாக்கியால் சுட்டு கொல்லு என்று சொல்லுகிறான். அந்த சிறை அதிகாரி சிரிக்கிறான், எள்ளி நகையாடுகிறான். சாக போகிறவன் எப்படி செத்தால் என்ன என்று கேட்கின்ற போது அந்த இளைஞன் சொல்லுகிறான், நீ தூக்கிலே போடுகின்ற போது என் உயிர் பிரிகின்ற அந்த நேரத்திலே என் கால்கள் என் பூமியை தொடாது. ஆனால் நீ துப்பாக்கியால் சுட்டு கொன்றால் நான் இந்த மண்ணிலே கீழே விழுகின்ற போது என் உயிர் பிரிகின்ற அந்த அருமையான நேரத்தில் என் தேசத்தை நான் தழுவி கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறான். மகாத்மா காந்தி என்கிற இந்த மாபெரும் தியாக வேள்வி சீலர் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக
இந்த உலக நாடுகளுடைய சரித்திரத்திலே ஒரு விடுதலை இயக்கத்தை நடத்தி வந்தவர். அந்த விடுதலை இயக்கம் வெற்றி பெற்ற பிறகு எனக்கு அந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பு வேண்டாம் என்று சொன்ன தலைவர்கள் உலகத்திலே எங்கேயாவது இருக்கிறார்களா? அமெரிக்க சுதந்திர போராட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆப்பிரிக்க சுதந்திர போராட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், வெனிசுலா நாடுகளிலே, தென் அமெரிக்க நாடுகளிலே மக்கள் எழுச்சி போராட்டங்களை வடிவமைத்த எத்தனையோ தலைவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் போராட்டம் நடந்து முடிந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற போது அவர்கள்தான் குடியரசுத் தலைவர்களாக, பிரதமர்களாக பதவியேற்றார்களே ஒழிய, குடியரசுத் தலைவராக, பிரதமராக பதவியேற்கின்ற நாட்களிலே கல்கத்தாவிலே நவகாளி யாத்திரை மேற்கொண்டு இந்த தேசத்திலே இருக்கிற இந்து முஸ்லிம் அந்த கலவரங்களை தணிக்கின்ற, உஷ்ணத்தை தணிக்கின்ற, கொலைகளை இருந்து மக்களை காப்பாற்றுகின்ற பணியை செய்த ஒரு அற்புதமான ஒரு மாமனிதரை அவர் பாலிவுட் திரைப்படம் எடுத்தார். அவர் போனியாகவில்லை என்கிற கருத்து கூட இந்த நாட்டின் ஊடகங்களிலே பரப்பப்படும் என்று சொன்னால் அதை கூட ஆதரிக்கின்றவர்கள், அவரை சுட்டவரை கூட நியாயப்படுத்துகின்றவர்கள், அந்த சுட்டதை கூட மீண்டும் செய்து காண்பிக்கக்கூடியவர்கள். ஏறக்குறைய நண்பர்களே, அவர் சுதந்திர போராட்ட காலத்திலே, அவர் போராடி தலைமையேற்ற காலத்திலே 70,000 கிலோமீட்டர் தூரத்தை காலாலே நடந்திருக்கிறார். 20 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை ரயிலில் 2வது வகுப்பு பெட்டியிலே பயணம் செய்திருக்கிறார். ஜவஹர்லால் நேருவை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த தேசத்திலே ஜவஹர்லால் நேருவினுடைய தியாகத்தையும் அந்த வீர வரலாற்றையும் பேசுவதற்கு தனியாக ஒரு அமர்வு தேவை. 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர், 9 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவர். ஒரே நேரத்திலே தாய், மகன், தகப்பன், பாட்டி, பாட்டன், அத்தை அத்தனை பேரும் இந்த தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் இருந்தவர்கள். நான் கூட அரசியல் பேசுவதாக தயவு செய்து யாரும் நினைக்க கூடாது. ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறது ஒரு பெரிய பத்திரிகை. இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பிரதமர் யார் என்று கேட்கிறார்கள். ஏறக்குறைய 65 விழுக்காட்டு பேர் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயரை சொல்லுகிறார்கள். சரி, அடுத்த பெயரையாவது ஜவஹர்லால் நேருவினுடைய பெயரை சொல்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த பிரதமர் வாஜ்பாய் என்று சொல்லுகிறார்கள். இந்த தேசத்தில் 5 ஆண்டு திட்டங்கள் போட்டு, அணைகளை கட்டி, பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி, இந்த நாம் பார்க்கிற பொதுத்துறை நிறுவனங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஆயுள் கம்பெனிகள், நாம் பார்க்கின்ற விண்ணிலே நாம் விண்கோள்களை ஏவுகிறோமே, அந்த விண்வெளி சாதனைகளை எல்லாம் ஏற்பாடு செய்யக்கூடிய அடிப்படை பணிகள், நாம் பார்க்கின்ற IIMs, IITs, இந்த நாட்டினுடைய லலித் கலா அகாடமி, இந்த நாட்டினுடைய சங்கீத கலா அகாடமி, இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு கோணத்தையும் தொட்டு தொட்டு பார்த்து செய்து படித்து, என்ன ஆயுள் இன்சூரன்ஸ் கார்பரேஷனை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் இன்றைக்கு ஏறக்குறைய 5 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் இருக்கிறது. அதெல்லாம் கனவு கண்ட ஒரு தலைவன் தானே அந்த மாபெரும் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தியாகம் செய்தவர்களையும், சேவை செய்தவர்களையும், இந்த நாட்டிற்காக முழுமையாக உழைத்தவர்களையும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக 24 மணி நேரமும் அதை பற்றியே சிந்தித்து போராடிய தியாக பெருங்குடி மக்களை இந்த நாளாவது நாம் நினைவு கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சுதந்திரம் பேணி பாதுகாக்கப்படும். இந்த சுதந்திரம் எத்தனை பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் வருத்தப்படுகிறார். ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், அரசியல் சாசன சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சகோதரத்துவம் இன்று எங்கெல்லாம் இருக்கிறது என்று தேடி பார்க்கலாமா? வழக்கறிஞர்கள் பணியாற்றக்கூடிய நீதிமன்றங்களிலே இன்று சகோதரத்துவம் இருக்கிறதா? நீதிமன்றங்களிலே அமர்ந்திருக்கின்ற நீதிபதிகளின் மத்தியிலே சகோதரத்துவம் இருக்கிறதா? அரசியல் கட்சிகளை வழிநாட்டுகின்ற தலைவர்கள் மத்தியிலே சகோதரத்துவம் இருக்கிறதா? இந்த சகோதரத்துவம் இல்லை என்கிற காரணத்தினால்தானே இந்தியா என்கிற நாட்டை இழந்தோம். சுதந்திரம் நமக்கு எவ்வளவு பெரிய பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கிறது. நம்ம எத்தனை பேருக்கு பிளாசி யுத்தத்தை தெரியும்? பிளாசி யுத்தம் என்பதுதான் முதல் முறையாக இந்தியாவிலே கிழக்கிந்திய கம்பெனி தொடுத்த முதல் போர். இந்த முதல் போரிலே கிளை வெற்றி பெறுகிறார். கிளை வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் என்றால், டுசாட் என்ன இன மக்கள். டுசாட் என்றால் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள். அந்த மக்களை வேற எந்த இராணுவத்திலையும் சேர்ப்பதில்லை. இந்தியாவில் இருக்கிற மகாராஜாக்கள் தாங்கள் வைத்திருக்கிற இராணுவத்திலே தாழ்த்தப்பட்டவர்களை இராணுவத்திலே சேர்க்காத காரணத்தினால் கிளைவ் அவர்கள் அதை தெரிந்து கொண்டு அந்த தாழ்த்தப்பட்ட இன மக்களை தன்னுடைய இராணுவத்திலே சேர்த்து நடத்திய முதல் யுத்தம் தான் பிளாசி யுத்தம். அதிலே கிளைவ் ஜெயிக்கிறார். அதற்கு அடுத்த யுத்தம் என்பது வரலாற்றிலே மிக முக்கியமான யுத்தம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்த மலேகான் என்கிற அந்த யுத்தம். அங்கேதான் பெஷாவார் மகாராஜா மராத்தா படைகளை வைத்துக் கொண்டு அங்கே இருக்கின்ற துகார் என்கிற அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மகர் இன மக்களுக்கு அந்த இராணுவத்திலே இடமில்லாத காரணத்தினால் அவர்கள் கிழக்கிந்திய கம்பெனியோடு சேர்ந்து போராடுகிறார்கள். ஒரு பெரிய சாம்ராஜ்யம்,
ஒரு பெரிய ராஜ பரம்பரை, ஒரு பெரிய மேற்ஜாதி ஆதிக்கத்தில் நடத்தப்படுகிற ராணுவம் தோற்றது. அதுதான். இது என்ன பாடம்? சகோதரத்துவமும் சமத்துவமும் இந்தியாவிலே இல்லை என்றால் தோற்று போவோம். இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணின் மைந்தர்களை இந்திய ராணுவத்திலே சேர்க்க மறுத்த காரணத்தினால் வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு இந்தியாவின் வாசல்களை திறந்து கொடுத்த அந்த பல்வேறு செய்திகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே என்னுடைய உரையினுடைய துவக்கத்திலே சொன்னதை போல இந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பதிலையும் இந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதிலையும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. சுதந்திர போராட்டத்தை மட்டுமல்ல, இந்த மனித உரிமைக்கு வந்திருக்கிற நெருக்கடிகள், இந்த கருத்து சுதந்திரத்திற்கு வந்த நெருக்கடிகள், இந்த நாட்டிலே இந்த எண்ணியதை நமக்கு சரியென்று பட்டதை சொல்லக்கூடிய உரிமைகளை தொடர்ந்து பெற்றிருக்கிறோமா? அந்த உரிமைகளுக்கு என்ன நெருக்கடி? நம்முடைய நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன? நீதிமன்றங்களிலிருந்து வருகின்ற தீர்ப்புகள் நம்முடைய மனச்சாட்சியை தட்டி தடவி எழுப்புகிறதா? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் ஒரு தேசத்தினுடைய மனச்சாட்சியினுடைய குரலாக ஒலிக்கிறதா? அல்லை, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த சிஸ்டம், நாம் ஏற்பாடு செய்திருக்கிற அரசியல் ஏற்பாடுகளின் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையை குறைக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இந்த நல்ல நாளில நான் உங்கள் ஒவ்வொருவரையும் மிக அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்வேன். இன்று சுதந்திரம் என்பது சும்மா வரவில்லை. சுதந்திரம் என்பது பல சுமைகளோடும் பல தியாகங்களோடும் பல வேதனைகளோடும் பல எதிர்பார்ப்புகளோடும் பல நம்பிக்கைகளோடும் பல உரிமைகளோடும் பல கடமைகளோடும் நமக்கு வந்திருக்கிறது. அதிலே இந்த சுதந்திரத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த கொரோனா என்கிற ஒரு நோய் தொற்று பலவிதமான நெருக்கடிகளையும் பலவிதமான துயரத்தையும் சோதனைகளையும் சமூகம் முழுமைக்கு தந்தாலும் கூட இந்த சமூகத்தை மீண்டும் மற்றும் ஒரு பார்வையிலே பார்க்க வேண்டிய ஒரு அருமையான வாய்ப்பையும் தந்திருக்கிறது. இந்த சமூகத்தில் இருக்கிற இடைவெளி இருக்கிறது அல்லவா, இந்த ஈக்குவாலிட்டி, அரசியல் சாசன சட்டம் சொன்னதே சமத்துவம். அந்த சமத்துவம், பொருளாதார சமத்துவம் எவ்வளவு தூரம் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொன்னால், ஏறக்குறைய இந்திய ஜனத்தொகையில இருக்கிற 2 விழுக்காட்டு பேர் 2%, அவர்கள் இந்த தேசத்தினுடைய 78 விழுக்காடு அசெட்ஸ், 78% ஆஃப் தி அசெட்ஸ், அதை அவர்கள் தான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகம் தனக்கு வேண்டிய வசதிகளை எப்படி வேண்டுமானாலும் உண்டு செய்து கொள்கிறது. ஊரிலே நல்ல தண்ணீர் இல்லையா, அவர்கள் சுத்திகரித்த தண்ணீர்களை வாங்கிக் கொள்கிறார்கள். ஊரிலே மின்சாரம் இல்லையா, அவர்கள் இன்வெர்டர் வைத்துக் கொள்கிறார்கள், ஜெனரேட்டர் வைத்துக் கொள்கிறார்கள். ஊரிலே சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, அவர்கள் சொந்த செக்யூரிட்டி வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் என் நண்பர்களே, கொரோனா சொல்லிவிட்டது, கொரோனா தனி கொரோனா அல்ல. இந்த நாட்டிலே இருக்கிற ஏழைகளுக்கு ஒரு நோய் தொற்று, பணக்காரனுக்கு ஒரு நோய் தொற்று அல்ல. ஆல் இஸ் வெல் அன்லெஸ் எவரிபடி இஸ் வெல். இந்த நாட்டிலே எல்லோரும் நலமாக இருப்போம், எப்பொழுது இருப்போதும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் நலமாக இருந்தால்தான் எல்லோரும் நலமாக இருப்போம். அந்த சிந்தனையை இந்த கொரோனா நோய் தொற்று கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த நோய் தொற்றை சாதகமாக வைத்துக் கொண்டு நாம் போராடி பெற்ற உரிமைகள் எல்லாம் இழந்து விடக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் உண்டு கொண்டுவார்கள் என்று சொன்னால், போராடி பெற்ற தொழிற்சங்க உரிமைகள், போராடி பெற்ற சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு உரிமைகள், போராடி பெற்ற கல்விக்கான உரிமைகள், பெருந்தலைவர் காமராஜரும் அவர் வழிவந்த தலைவர்களும் இந்த நாட்டிலே இருக்கின்ற சாதாரண மனிதன் கூட கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கி தந்த கல்வி நிறுவனங்கள், இவற்றையெல்லாம் இழக்கக்கூடிய நெருக்கடியை இந்த கொரோனா தொற்று உருவாக்கி கொடுக்கும் என்று சொன்னால், அதை முறியடிக்கக்கூடிய சக்தி வழக்கறிஞர் பெருமக்களாகிய உங்களுக்கு தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு அருமையான ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் நான் நினைவு கூர்ந்து முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். சுதந்திரம் எப்பொழுது வெற்றி பெறும் என்பதை பற்றி ஒரு அருமையான சம்பவம் இருக்கிறது. மரியன் டாஸ்கி என்ற 93 வயது பெண், அவர் ஹிட்லருடைய நாஜி படையிலே இந்த கேஸ் சாம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆஷ்விஸ் கேஸ் சாம்பரிலே அவரும் அடைக்கப்பட்டிருந்தார். ஒரு நாள் தள்ளி இருந்தால் அவரும் அந்த கேஸ் சாம்பரிலே வைத்து உயிரோடு அழிக்கப்பட்டிருப்பார். ஆனால் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு கருணையால் அவர் அந்த மரணத்திலிருந்து தப்பித்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய 97வது வயதை அவர் பிறந்த நாளை கொண்டாடினார். அவரை பார்த்து கேட்டார்கள், இந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அருமையாக சொன்ன அந்த வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். அவர் சொன்னார்,
உங்களை உங்கள் சகல் மனிதர்கள் வெறுக்க சொல்லி யாராவது அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்களா? உங்களை இன்னொருவரிடமிருந்து யாராவது பிளவுபடுத்துகிறார்களா? அரசியல் காரணங்களுக்காக யாரேனும் வரலாற்றை வளைக்கிறார்களா? இன்னொருவரின் அழிவுதான் உங்களை உயர்த்தும் என்று யாராவது உங்களை நம்பச் செய்கிறார்களா? உங்களுக்கான எதிரிகளை யாராவது முடிவில்லாமல் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்களா? அவர்கள் அதிகாரமிக்கவர்களாக இருந்தாலும், அவர்கள் உங்கள் இனத்தவராக, உங்கள் மொழி பேசுவராக இருந்தாலும், அவர்களை விட்டு சற்று தள்ளி நில்லுங்கள். அவர்களுக்கு எதிராக நில்லுங்கள். உங்கள் குரல் அவர்களுக்கு எதிராக ஒலிக்கட்டும். அதுதான் சுதந்திரத்தின் பயணம் என்று சொன்னார். என் அருமை நண்பர்களே, இந்த சிந்தனைகளோடு நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவரையும் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த அருமை நண்பர் நவீந்திரன் அவர்களுக்கும், அவரோடு நின்று இந்த முயற்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு முகம் தெரியாத, பேர் தெரியாத அன்பிற்குரிய நண்பர்கள், சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Sir, thank you so much for the hair-raising patriotic speech, sir. Mr. J. Ravindran. சார், மடை திறந்த வெள்ளம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க பேச்சு மடை திறந்த வெள்ளமா இருந்துச்சு. நீங்க சர்தார் வல்லபாய் பட்டேலை பத்தி நீங்க ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க. இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட், பாளையங்கோட்டை ஆயுதப்படை இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரின்னு ஒரு லேடி, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு சுதந்திர தின கடமையை செய்துவிட்டு அந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டு தந்தையின் இறுதிச் சடங்கில் அதுக்கப்புறம் தான் கலந்து கொண்டார். அதை ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். அதை நிறைவு கூற விரும்புகிறேன் சார். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், இன்னைக்கு நீங்க வந்து பேசுனதுக்கு. Sir, thank you. Sir, as per the famous words of our Iron Lady Indira Gandhi, sir, if we had achieved independence, we should not rest peacefully. We have to protect this flame of independence from every storm, from every gust of wind. We have to save it with our hard work. Sir, இத ஷார்ட்டா அவங்க சொன்னதை நீங்க அவ்வளோ ஒரு hair raising patriotic speech-ஆ இங்க உங்களுடைய having spent your valuable time, sir. I know your time is very, very valuable, and you are to address another gathering at 7 o'clock. But thank you very much, sir. Sir, I would also like to, when you had said Bhagat Singh, I would like to sum up with this. He said, and we hope it will become the truth. May the sun in his course visit no land more free, more happy, more lovely than this our own country. Thank you. Yes, sir. Definitely, sir. Definitely, sir. Thank you so much, sir. Thank you very much, sir. Okay. Thank you. நன்றி சார். நன்றி.